எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை எல்லாம் சந்திச்சது. விஐபி வேலையில்லா பட்டதாரி வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். என்னென்னா அதில் நான் பண்ண கேரக்டர், என்னோடய கேரக்டரைசேஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் டீம். எனக்கு வந்து நான் இதுவரை பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது. ஒர்க்கிங் வித் தனுஷ், வேல்ராஜ் சார். தேங்க்யூ வேல்ராஜ் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் யூ ஆர் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் டிரெக்டர், ஸ்வீட்டஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். அவர் செட்டில் இருக்காரா இல்லைன்னு தெரிய மாட்டேன். அவ்வளோ ஒரு சைலண்டான ஒரு டைரக்டர். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் வரும், காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். எனக்கு இந்த படத்தில் வந்து என்னென்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே சீன்ஸ் பார்த்தவங்க, டப்பிங் பண்ணுறாங்க, எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, எந்த படத்தோடய ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. ஸோ தேங்க்யூ சார். ஐ டோன்ட் நோ நீங்கள் எந்த மேஜிக் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐ லுக் குட், எவ்ரி ஒன் செட். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் Ani, I've never told you this, that I've been a huge fan of his music, his songs. So I'm really glad in the படத்தில் அனிருத் கூட associate பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And you've done, and as always, I don't have to tell you, you've done a wonderful album. And Kani sir is definitely one of my favorite directors. என்ன சொல்கிறது, இன்னும் கல்யாணம் முடிஞ்சதுனால அண்ணா நான் இது வரைக்கும் அண்ணா ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் இப்போ இனிமேல் எனக்கு அண்ணான்னு சொல்லலாம். இஸ் அ வெரி வெரி டியர் பர்சன் டு மீ. என்னோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப டியரஸ்டான ஒரு ஃப்ரெண்ட். அண்ட் ஷரண்யா மேம் கூட எனக்கு ஒரு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெமரி இருக்குது. நான் ஃபிலிமுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் ஷரண்யா மேம் கூட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அவரை எங்கள் அம்மா நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு மதுரன்லவா நடிச்சிருக்கு. அண்ட் ஷீ இஸ் அ வெரி டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட், very sweet human being. So really glad that இந்த படத்தில் எனக்கு அவரு கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுரபி, ரிஷி, ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ டூ. அண்ட் மதன் சார், நிறைய ட்வீட் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் லிங்க் பண்ணி நிறைய ட்வீட் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் மீட்டிங் ஹிம். ஸோ glad that I'm associated with Escape Movies. And most importantly, தனுஷ் கூட இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இதுக்கு முன்னாடியும் பண்ண வேண்டியிருந்தது, ஆனால் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இந்த படம், ஐ எம் கிளாட் இந்த படத்தில் ஐ குட் பி ஐ குட் ஒர்க் வித் தனுஷ். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ஹீ இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். எனக்கு தனுஷ் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஹிஸ் பேஷன் ஃபார் மூவிஸ். நைட் 2 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணுவார், மறுபடியும் காலைல ஹீல் கம் அரவுண்ட் 6-7 o'clock. டயர்டாகவே இருக்க மாட்டேன். இஸ் தட் டெடிக்கேட்டட் ஆக்டர். ஸோ ஐ எம் விஷிங் யூ திஸ் மூவி வில் டர்ன் அவுட் டு பி அ பிளாக் பஸ்டர் ஃபார் யூ. அண்ட் விவேக் சார், இட்ஸ் ஓகே, மன்னிச்சுட்டிங்க. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ஹீ இஸ் அவரை எனக்கு ஒரு கமெடினா மட்டும் பார்க்க முடியாது. ஹீ இஸ் அ கிரேட் பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் எனக்கு அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடிஞ்சதுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வணக்கம், குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா டு பி ஹியர் டுடே ப்ரமோட்டிங் ஃபார் வேலையில்லா பட்டதாரி starring Mr. Dhanush and Amala Paul. Really good to be here after a long gap, and I feel very nice to relive the memories again and hoping to start afresh with this amazing movie. And it's an honor to be directed by Mr. Velraj sir. Thank you, sir. And I thank Dhanush sir for giving me this wonderful opportunity, which I can never forget, because it's a dream come true for every girl to get at least one chinna chance to work with Dhanush sir. And that dream has come true for me, which I can never forget. And it's been amazing working with this huge star cast, starring Saranya ma'am, Samudragini sir, Vivek sir, and Amala ma'am. So it's a delightful and a prestigious moment for me to share the screen space with all of them. And I hope you guys watch the movie and enjoy it. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையான டே. ஏன்னா 25th ஃபிலிம் அண்ட் ஆடியோட சக்ஸஸ்க்கும் தேங்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா 25th ஃபிலிம் தவிர இதில் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு டீம் எங்களுக்கு அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் வேல்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி. அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அண்ட் big thanks to him. We owe him a big thanks for the success till date. இப்போ ட்ரெய்லரோட ரிலீஸ் வரைக்கும். ஸோ படமும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ தான் ஸ்கோர் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்ட் இந்த படம் மதன் சார், ஜேம்ஸ் சார் வாங்கி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. விவேக் சார்,
சமுத்திரக்கனி சார், சரண்யா மேடம், சுரபி, அமலா பால், அமிதாஷ் அண்ட் ரிஷிகேஷ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து எப்படி அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அந்த ஒரு சீன் பார்க்கும் போதும் அந்த ரொமான்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு மதர்ஸ் சென்டிமெண்ட் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு ஃபாதர்ஸ் ஒரு சன்னுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் ஆகட்டும், அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் இந்த ஜேர்னி, விஐபியோட ஜேர்னியே வந்து சூப்பரான ஒரு ஜேர்னி. கிட்டத்தட்ட 1 இயராக ட்ராவல் ஆயிருக்கு. இங்கே பனாரஸ் அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் அண்ட் மேஜிக்கலான ஒரு காம்பினேஷன் தான். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அவருக்கு பெரிய நன்றி திரும்பி சொல்லணும். என்னை விட என் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னைக்கு ஒரு ஆளாக ஸ்டேஜில் நிற்கிறோன்னா அது ஒரு பெரிய ரீசன். ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அண்ட் இந்த படமும் 25th ஃபிலிம்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா ரீசனுக்கும், இந்த எல்லா எஃபர்ட்ஸுக்கும் சேர்த்து ஒரு பெரிய வெற்றியாக மாறணும்னு நாங்கள் எல்லாருமே நம்பியிருக்கோம். அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் தி ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி. இதே ஹோட்டலில் வச்சு தான் நானும் தம்பி சந்தித்தோம். இப்போ ப்ரெஸ் கேக்குதான், நானும் தம்பியை சந்தித்தோம். பட் இப்போ இங்கே ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ரோல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரோல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனுஷ் சாரோட அப்பாவை நடிச்சிருக்கேன். நிறையா இப்போ வெயிட்டெல்லாம் போட்டு நிறையா என்னை மாற்றி வேறு மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. தனுஷ் சாருக்கும் வேல்ராஜ் சாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக ஷூட்டிங் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த ஒரு ரோல். உங்களுக்கும் பிடிக்கும். திரும்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. இவ்வளோ என்ஜாய் பண்ணி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். என் தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம். சாரி, எல்லாருக்கும் வணக்கம். அருமையான ஒரு நேரம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு திருப்தி இருக்குது. இந்த படத்துடைய கதை வந்து என் மகனே எனக்கு நேரில் வீட்டுக்கு வந்து சொன்னார். சொல்லும்போது நான் நினச்சேன், என் மேலே இருக்கிற மரியாதைக்காக தான் வர்றாரு அப்படின்னு நினச்சேனே தவிர ரோல் இவ்வளோ நல்லா இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. சரி, நம்மகிட்ட வந்து சொல்லணும், அது சின்ன ரோலாக இருந்தாலும் அப்படி நினச்சி வராருன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே எனக்கு வேலை செஞ்சதே தெரியலை. வேல்ராஜ் சார் டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து இந்த படத்தில் டைரக்ஷன் பண்ணது எனக்கு, அதாவது நான் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், அந்த அளவுக்கு சைலண்ட்டான ஒரு டைரக்டர். எந்த கஷ்டமும் தெரியாமல் எத்தனை சீன் நடித்தோன்னு வீட்டுக்கு போய் யோசித்து பார்க்கணும், எவ்வளோ சீன் நடித்தோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வேலை செஞ்சதே தெரியலை. ரொம்ப ஈஸியாக வேலை செஞ்ச ஒரு படம், அருமையான ஒரு கேரக்டர். ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதில். அதில் எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நிறைய படத்தில் அம்மாவாக நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையுமே மகனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் மகனுக்கு சப்போர்ட்டும் பண்ணி மகனுக்கு அடியும் கொடுப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப வித்தியாசமாக தோணுச்சு. அண்ட் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நினைக்கிறது எதுலன்னா, இந்த படத்தில் நிறைய படத்தில் எனக்குன்னு ஒரு பாட்டு அமைஞ்சு வரும். இந்த படத்தில் அமைஞ்ச மாதிரி ஐ திங்க் ஐ வில் நெவர் கெட் அ சாங் எனி மோர் இன் மை லைஃப் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஐ ஹவ் காட் இன் திஸ் மூவி. I should thank Dhanush and Anirudh for this. Thank you so much. அது என்னன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த பாட்டில் நீங்கள் தான் அம்மாவாமே, நீங்கள் தான் அம்மாவாமே இப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு அந்த பாட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஆக்சுவலாக வேலையில்லா ஒரு பட்டதாரியுடைய கஷ்டங்கள் இருக்குது, அதோட நிறைய ரொமான்ஸ் இருக்கு, அதில் நிறைய மதர் சென்டிமெண்ட் இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவுடைய படத்தில் வந்து அம்மாவுக்கு வேஷம் இருக்கிறதுங்கிறதே பெரிய ப்ளஸ். அதனால் ஐ திங்க் ஐம் ரியலி லக்கி டு பி இன் திஸ் மூவி. அண்ட் அமலா பால் வந்து இந்த படத்தில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி நைஸ் ரோல் ஷீஸ் பிளேட். சமுத்திரக்கனி நானும் தனுஷுக்கு அப்பாவும் அம்மாவும் நடிச்சிருக்கோம். கனியை பொறுத்த மட்டும் என்னை எப்பவுமே அண்ணின்னு ரொம்ப ஆசையாக கூப்பிடுவாரு.
அது வந்து தனுஷ்க்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அது எப்படி ஒரு அப்பா போய் ஒரு அம்மா அண்ணின்னு கூப்பிடுறது கூடாதீங்க அப்படின்னு திட்டுவாரு. நான் சொல்லுவேன் இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது, அவரை நான் அண்ணின் தான் கூப்பிடணும்ட்டு. ஸோ லொக்கேஷன்ல இது எங்களுக்கு ஒரு அருமையான சண்டையா எப்ப பாரு டெய்லி நடக்கும் இது. அவர் வந்து அண்ணியும் பாரு தனுஷோட முறைப்பாரு. ஆனா நீங்க முறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அவரை அண்ணின் தான் கூடுவாருன்னு சொல்றது இது ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்பியரா இருந்தது. ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா படத்துல எங்க அது வந்து அந்த அண்ணின் கூப்பிடுறதுனால அந்த அப்பா அம்மா உறவு தப்பாயிருமோன்னு பயந்து பயந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதையும் மீறி நாங்க வெளுத்து கட்டியிருக்கோம் இல்லையா. அருமையான ஒரு படம். வேல்ராஜ் சாருக்கு நன்றி, தனுஷுக்கு நன்றி. அண்ட் சமுத்திரக்கனியோட ஜோடியா நடிச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அமலா போல எனக்கு மருமகளா நடிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான ஒரு மியூசிக் கொடுத்த அனிருத்துக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். மேடையில் இருக்கவங்களை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே ஒரு விதத்தில் பெரிய பெரிய சாதனைகளை பண்ணின பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய டைரக்டர்ஸ், ஒரு தேசத்தை திரும்பி பார்க்க வைக்கிற நடிப்பை கொடுத்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, நல்ல தரமான படங்களை சிறப்பான முறையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற தயாரிப்பாளர், மிகச்சிறந்த சினிமாட்டோகிராஃபர், ஒளிப்பதிவாளர் என்றெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் இந்த டீம். விஐபியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட வந்து இப்போ வரும்போது உள்ளே வரும்போது கேட்டாங்க, சார் படிக்காதவன் மாதிரி இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. படிக்காதவன் வேற, வேலையில்லாத பட்டாதாரி வேற. அவன் சுத்தமாக படிக்காதவன், இவன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இவன் வாழ்க்கை என்னாச்சு அப்படின்றது தான். என்னோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃபில் தான் வர்றேன். ஆனால் இதுவரை நான் தனுஷோடு நடித்த அத்தனை படங்களுமே எனக்கு என்னை ஏமாற்றியதில்லை, தயாரிப்பாளரையும் ஏமாற்றியதில்லை, ரசிகர்களையும் ஏமாற்றியதில்லை. அது மாதிரி ஒரு சிறந்த கேரக்டர் இருந்தால் தான் அவர் என்னை கூப்பிடுவார். அப்படித்தான் படிக்காதவன் பண்ணேன், அப்படித்தான் மாப்பிள்ளை பண்ணேன், அப்படித்தான் உத்தமபுத்திரன் பண்ணேன், அப்படித்தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேல்ராஜ் சார் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு பொறாமை உண்டு. அவர் கையில் எடுக்கிற படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவர் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபராக, ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஒன்றுமே நடிக்கலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அந்த வருத்தம் அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்தது மூலமாக எனக்கு தீர்ந்திருக்கு. மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த மனிதாபிமானி, டவுன் டு எர்த் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேல்ராஜ் சார் தான். இது 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 இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் எந்த கேமராமேனுக்கு நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. காரணம் என்னென்னா, ஒரு அவுட்டோர் போனால் கேமராமேன்கிறவங்க ஒரு சீஃப் டெக்னீஷியன்ஸ். அவங்க தான் வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. எப்படி ஒரு டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்போ, அது மாதிரி ஒரு கேமராமேன் தான் சீஃப் டெக்னீஷியன், அவர் தான் அப்பெக்ஸ். ஆனால் இவர் கடைசி வரைக்கும் இறங்கி அடுத்தவங்க பேக்கை கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் பாய் மாதிரி இறங்கி ஒர்க் பண்ணி அந்த 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 சீன் தான் அவருக்கு முக்கியம். அந்த சீனை முடிக்கணுன்றது. ஏன்னா அவர் தான் இப்போ வைராஜா வயலையும் அவர் தான் எங்களுக்கு சினிமாட்டோகிராஃபரு. ஸோ அவரை பக்கத்துலேருந்து நான் பார்க்கும்போது ஒரு நிறைய அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல ஹியூமனிடேரியன் குவாலிட்டிஸை அவர்கிட்ட கற்றுக்க முடியும். அவ்வளோ சிறந்த நண்பர் எங்களுடைய வேல்ராஜ். அனிருத்துட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த படத்தின் பாடல்கள், இந்த படத்தோட ஆர்ஆர் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் படத்தை பார்க்கல, என்னோட டப்பிங் போர்ஷன் மட்டும்தான் நான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தின் பாடல்கள், இந்த படத்தோட லிரிக்ஸ். இந்த படத்தில் வேலையில்லா பட்டதாரி என்ற பாட்டு, இது எல்லாமே வந்து இது ஒரு பெரிய ஒரு சிக்னேச்சர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது இந்த படத்துக்கு. அதையும் நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரையும் நான் விட்டுட்டுலன்னு நினைக்கிறேன். விட்டது ஒரே ஒருத்தர் தான், அது தனுஷ் தான். இந்த படத்துக்கும் எப்படி உத்தமபுத்திரனுக்கு என்னை கூப்பிட்டு இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பண்ண வச்சார். அதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி படிக்காதவன் படமெல்லாம், மாப்பிள்ளை, இதுலாம் வந்து நிறைய டைலாக் பேசி காமெடி பண்ணியிருக்கேன். ஆனால் உத்தமபுத்திரன் பண்ணும்போது பேசவே கூடாது, சும்மாவே நிற்கிற ஒரு கேரக்டர். இதை நான் பண்ண மாட்டேன் தனுஷ், இது வேறு யாரையா வச்சு பண்ணுங்க, இதுக்கு எதுக்கு நான் பண்ணணும்னு சொன்னேன், அடம் பிடிச்சேன். ஆனால் அதை மீறி நீங்கள் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கினாரு. அந்த படத்துக்கு தான் எனக்கு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் கிடைச்சிது. அந்த படம் என்னுடைய மைல் ஸ்டோன்ஸில் ஒன்றா வந்து நின்றுச்சு உத்தமபுத்திரன்.
அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த கதையை என்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது இதை என்ன விட்டுருங்க, இது என்னால் பண்ண முடியாது, இன்னொரு டைமில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன் இல்லையா தனுஷ்? பட் அவருடைய உயர்ந்த குணம் என்னென்னா, சார் நீங்கள் இதை பண்ணலன்னா கூட யாராவது ஒருத்தர் இதை பண்ணுவாங்க சார், பண்ணி இந்த கேரக்டர் ஜெயிக்கும் சார், ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படின்னா அடுத்த டைலாக் என்ன சொல்லுவோம், உங்களை என் படத்தில் போடவே மாட்டேன் சார் அப்படி தான் சொல்லுவோம் அடுத்த டைலாக். நான் அவர் சொன்னார், ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ஜெயிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நின்று அடுத்த படத்தில் உங்களை போடுவேன் சார்னு சொன்னார். அந்த கிரேட் குவாலிட்டி, அந்த தன்மை தான் நான் அப்படியே போகும்போது யோசிச்சுக்கிட்டே போனேன். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ஃபோன் பண்ணி தனுஷ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ரீதியில் போய்கிட்டு இருந்தால் சின்ன தயாரிப்பாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிற ஒரு நேரம் வரப்போகுது. தமிழ் திரையுலகமே ஸ்டக் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கிளி படம் ரிலீஸ் ஆகி 15 நாள் கழித்து தான் பிக்கப் ஆச்சு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் ஒரு தேட்டரில் ஒரு படத்தை அவ்வளோ நாள் வச்சுக்க முடியுதா? ஒரு வாரத்தில் தூக்கிடுறாங்க. அன்னைக்கிளி படத்துக்கு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இளையராஜான்னு ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். முதல் மரியாதைன்ற படம் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா சிவாஜின்ற ஒரு மகோன்னதமான கலைகளின் நடிப்பு பாராட்டப்படாமல் போயிருக்கும். ராதான்ற ஒரு மகோன்னதமான நடிகையின் கிளைமாக்ஸில் அவர் நடித்த நடிப்பு பாராட்டப்படாமல் போயிருக்கும். அந்த படத்தின் இசை மக்களுக்கு சென்று சேராமல் போயிருக்கும். ஏன்னா அதுவும் 15 நாள் கழிச்சு தான் பிக்கப்பு. மவுத்து டாக்குன்னு ஒன்று வந்து மக்கள் தேட்டருக்குள்ளே போகிறதுக்கான அவகாசம் என்று படங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. ஒரு வாரத்தில் ஒரு படத்தை தேட்டரில் இருந்து தூக்கிடுறாங்க, மேக்ஸிமம் 10 நாள். ஏன்னா அடுத்த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. இப்படி வந்துட்டே இருக்கும்போது எவ்வளவு பேர் தங்களுடைய படங்களை பெரிய படங்களுக்காக பயந்து 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 தள்ளி போட்டு கடைசியில் வர முடியாமலே போகிற படங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதற்கெல்லாம் தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முறைப்படுத்தி இத்தனை நாளுக்கு ஒரு படம் இருக்கும், அதற்கப்புறம் இந்த படம் வர வேண்டும் என்று நெறிப்படுத்தவில்லை என்றால், தமிழ் திரையுலகத்தின் வெளியீட்டை நெறிப்படுத்தவோ முறைப்படுத்தவோ இல்லை என்றால் தமிழ் திரையுலகம் தமிழ்நாட்டில் விவசாயம் அழிவதை போல் அழியும். விஐபியை பொறுத்த வரைக்கும் வேலையில்லா பட்டதாரி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்னைக்கு. ஸோ அதனால அவனுடைய இது வெறுமனே ஒரு கமர்ஷியல் படம்னு ஒரு ஓரமாகவோ இல்லாட்டி ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு இன்னொரு ஒரு ஓரமாகவோ ஒதுக்க முடியாது இந்த படத்தை. இதில் கமர்ஷியாலிட்டியும் இருக்கிறது, அதே நேரத்தில் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது. அதனால இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வெயிட். இதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, இதில் ஒரு கான்ஷியன்ஸ் இருக்குது. நான் இதை ஏன் இந்த படத்தை ஒரு பண்ணணும், இன்னொரு கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போகலாமே தனுஷ். இந்த படம் முன்னாடியே இந்த கதை இது எல்லாமே அவருடைய மனதில் ஏற்கனவே உருவான விஷயம். இதற்கான தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கரெக்டாக இந்த நேரத்தில் இதை பண்ணியிருக்காரு. இது வந்து இன்னொரு ஒரு படியை உயர்த்தி எப்படி ஒரு நேஷனல் அவார்டு வாங்குவதற்கு கொண்டு போய் உயர்த்தி வைத்ததோ, ஒரு ஆடுகளம், ஒரு மரியான் என்று எப்படி ஒரு ராஞ்சனா மாதிரி போய் உயர்த்தி வைத்ததோ, அதுபோல் இந்த படமும் தனுஷின் இன்னொரு கட்டத்திற்கு அதை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான படமாக அது அவருக்கு அமையும் என்று கூறி, இந்த படத்தில் நானும் இருப்பதை நான் கௌரவமாகவும் பெருமையாக கருதுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.